சார்பாக திரு ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி நாங்கள் கௌரவிக்கிறோம். நன்றி. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும். இன்னும் 30 நிமிஷம் தான் உள்ளது. I have to cut short my sermon நினைக்கிறேன். But anyways, thank God. வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் வணக்கம், நன்றி. கீழே இருக்கிற எல்லாருக்கும், இந்த மீட்டிங் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும், மீடியா டீம், வாலண்டியர்ஸ், என்னை பார்த்துக்கிட்ட இமானுவேல் அண்ணன் குடும்பம், ஜெகவானிசி டீம், இருக்கிற கோயர் மெம்பர்ஸ், ஃபோர்ட் ஆஃப் பிரைஸ், தேங்க்யூ. சாந்தி நகர் கோயர், தேங்க்யூ ஸோ மச். நேசித்து வந்திருக்கிற எல்லாருக்கும், அன்பு தங்கச்சி, வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தமா ஒரு ஆமென். God bless you. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் ஒரு மூவ் வரட்டும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கையை தட்டி here we go. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Lord, we need your presence once again. அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் வந்ததுல இருந்து இந்த ஒரு வரியை தான் பாடிட்டே இருக்கிறேன். காரணம், இந்த ஒரு வரியை பாடிய பெரிய ஆளான ஒருத்தரை இன்னைக்கு ராத்திரி உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்த போறேன். வேதாகமத்தில் தாவீது ஆராதனைக்காக அறியப்பட்டார். தாவீது ஒரு கொயர் ஒண்ணு ஃபார்ம் பண்றார், ஒரு பாடல் குழுவை ஃபார்ம் பண்றார். இந்த பாடல் குழுவுல எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனா இந்த 2 பேரை மாத்திரம் இந்த அளவுக்கு நீங்க டீடைலா படிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். படிக்கலன்னா இன்னைக்கு ராத்திரி நீங்க அவங்க 2 பேரையும் தெரிந்து கொள்ளணும். முதலாவது நான் சொல்ல போற இந்த நபருடைய பேர் ஆசாப். சத்தமா சொல்லுங்க, ஆசாப். ஆசாப். நீங்க நிறைய சங்கீதங்களை பார்க்கும் பொழுது ஆசாபின் சங்கீதம் அப்படின்னு அங்க எழுதியிருக்கு. அந்த சங்கீதத்தை எழுதினது இந்த ஆசாப் தான். பட் he started as a choir boy. இவர் பாடல் குழுவுல பின் வரிசையில நின்று சாதாரணமாய் பாடின ஒரு பாடல் தான் அவர் நல்லவர், அவர் என்றும் உள்ளது. வண்டர்ஃபுல். இப்ப கவனிங்க, ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த ஒரு பாடல் தான் அவர் நல்லவர், அவர் கிருபை. சத்தமா சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை. சார், இந்த பாட்டு எத்தனை நாள் தான் பாட முடியும்? ஆனா தாவீது ஆசாப்ட்ட சொன்னா, நீ தான் தலைவன், you are the leader of this choir and I want you to keep singing this. இந்த பாட்டை நீ பாடிட்டே இருக்கணும். எபிரேய பாஷையில கிருபை என்பதற்கு अनेक வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒரு வார்த்தை தான் ஹெசெத். சொல்லுங்க, ஹெசெத். HESED. ஹெசெத் என்பது கிருபை என்ற அர்த்தம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும், கிருபைக்காக அவர்கள் பயன்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருந்தது. ஆனால் இங்கே உபயோகப்படுத்தப்பட்ட இந்த ஹெசெத் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், இது தலைமுறை தலைமுறையாய் தொடரும் கிருபை. இது தலைமுறை தலைமுறையாய் தொடரும் கிருபை. This grace has something to do with the generations. இந்த மாலை நேரத்துல இந்த கூட்டத்துல உட்கார்ந்து நீங்க எந்த பகுதியில் உட்கார்ந்து இருந்தாலும் உங்க வாயில அவர் நல்லவர், அவர் கிருபை. Come on, turn the valley. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபாகமத்தின் புத்தகத்தில் இதே கிருபை ஹெசெத் என்கிற பதம் உபயோகப்படுத்தப்பட்ட பொழுது அங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவேன், 1000 தலைமுறைக்கு தயவு பாராட்டுவேன். Excuse me, my dear people, you should know the difference between the curse and blessing of God. சாபத்திற்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் வித்தியாசம் இருக்கு சார். ஆண்டவர் சபிக்கும் போது சொன்னாரு, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாபம் தொடரும். பக்கத்துல சொல்லுங்க, 3 4. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது சொன்னாரு, 1000 தலைமுறைக்கு நான் இறக்க. இப்ப நீங்க மட்டும் இல்ல, ஆண்டவர் வருகை தாமதமானால் இன்னும் 1000 சந்ததி வந்தாலும் இன்னைக்கு மாலை திருநெல்வேலி மைதானத்துல உட்கார்ந்து பாடல் பாடுற உங்க சந்ததிகளை கர்த்தர் சந்ததி சந்ததியாய் கிருபையினால் நிறைத்து இந்த பட்டணத்தில் உயர்த்தி வைப்பார். அவர் நல்ல,
அவர் நல்லவர், அவர் வல்லவர், கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஜெனரேஷனை தொடர கிருபை. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் ரெண்டு பேரை பத்தி பேச போறேன். ஒன்னு ஆசாப், இன்னொன்னு ஓபேத்-ஏதோம். ஆசாபின் சந்ததிகளை கர்த்தர் தொட்டார். இந்த தம்பி கொயர்ல ஏறி நின்னு பாடும் பொழுது இதன் அர்த்தத்தை உணர்ந்து பாடினாரான்னு எனக்கு தெரியாது. But David was directed by God to choose this Asaph to keep singing this praise. அவர் நல்லவர், அவர் ஆசாபை தலைவனாக்குகிறான் தாவீது. சொல்றான், நீ இந்த பாடலை பாடிக்கிட்டே இருன்றான். எத்தனை பேர் அதை கீழ்ப்படிந்து பாடினாங்கன்னு தெரியல. ஆனா ஆசாபின் தலையெழுத்தை இந்த ஒரு வார்த்தை மாற்றினது. இன்னைக்கு ராத்திரி நீங்க பாடுற இந்த ஒரு வார்த்தை உங்களை மட்டுமல்ல 1000 தலைமுறைகளை தொடும். He started as a choir boy. வழக்கமா நம்ம இந்த கொயர்ல உள்ளவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். சார், நான் கொயர்ல இருந்திருக்கேன் சார். நான் நிறைய கன்வென்ஷன் மீட்டிங்லாம் பாடி இருக்கிறேன். ஷூ கடன் வாங்கி போட்டிருக்கிறேன், டை கடன் வாங்கி போட்டிருக்கேன், பேண்ட்ஸ் கடன் வாங்கி போட்டிருக்கேன். அப்படியே பாத்தீங்கன்னா இடுப்பு சுத்தி 5 சுருக்கு இருக்கும். பெல்ட் அருணா கார் மாதிரி கட்டி பெரிய பெரிய கூட்டங்களுக்குலாம் ஓடி போய் பின்னால நின்று பாடிக்கிட்டு இருப்பேன். நம்மள பெரிய அளவுக்கு நான் உங்களை மட்டும் பேசல, உங்க இடத்துல நான் எல்லாரையும் வச்சு பேசுறேன். சார், பிரசங்கியார் ஓகே, மியூசிஷியன்ஸ் கூட ஓகே, கொயர்ல பின்னால ஒரு பையன் நின்று என்னை யாருமே கண்டுக்கிட மாட்டேன்றாங்களே. நம்ம பிராக்டிஸ்க்கு வந்தோம், தூக்கி வந்து விட்டாங்க. இத மாதிரி தான் ஆசாபு கொயர்ல நின்னா. ஆனா ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சதுனால ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்தாரு, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்பி, நீ இதை பாடிக்கிட்டே இரு, உன் வாழ்க்கையே மாறும், உன் சந்ததிகளே மாறும். கொயர் பாய் ஒரு பெரிய ஃபேமஸான ஆள் கிடையாது. ஆனா இன்னைக்கு மாலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க பிரபலமான ஆளாய் மாறாமல் இருக்கலாம், இந்த உலகத்திற்கு நீங்கள் அறியப்படாமல் இருக்கலாம், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இல்லாமல் இருக்கலாம். இந்த ஒரு வரி உங்களை உயர்த்தி 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 தேசமே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சாலமோன் தேவாலயத்தில் 120 புரோகிதர்கள், 120 ஆசாரியர்கள் தேவாலயத்தில் பிரதிஷ்டை செய்ய வருகிறார்கள். அந்த தேவாலயம் தேசத்திலே முதல் கட்டப்படுகிற தேவாலயம். ஆமானா எஸ் சொல்லுங்க சார். அந்த ஒரு டெம்பிளோட டெடிகேஷன், இனாகுரேஷன் சர்வீஸ் was announced in the whole nation. முழு தேசமும் இந்த சபையுடைய அந்த பிரதிஷ்டை ஆராதனையை எதிர்பார்த்து நிற்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு மாலை கூட்டத்தை நடத்துவதற்கு நீங்க எவ்வளவு ஷெட்யூல் போட்டீங்க? முதல் இவர் பிரேயர் பண்ணணும், இவங்க காணிக்கைக்கு ஜெபம் பண்ணணும், இவர் பிரசங்கம் பண்ணணும், இவர் சாலை போடணும், இவர் காப்பியை ஊத்தணும், ஃபுல் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம் சார். வெறும் இந்த மீட்டிங்க்கு முதல் தேவாலயம் கட்டப்படுது. அப்ப எவ்வளவு பெரிய ஷெட்யூல் வச்சிருப்பாங்க. பாஸ்டர் மட்டுமே 120 பேர். எத்தனை பேரு? 120 பாஸ்டர்ஸ் உட்கார்ந்திருக்காங்க. ஃபுல் பிளான் நடக்குது. டேவிட் சாலமோன் சொல்லியிருப்பார், எங்க அப்பாவுக்கு வார்த்தையினால் சொன்னதை ஆண்டவர் அவருடைய கரங்களினால என் நாட்கள்ல செய்றாரு. இந்த இனாகுரேஷன் சர்வீஸ் எல்லா டிவி சேனல்ல வரணும், எல்லா நியூஸ் சேனல்ல வரணும், ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் இங்க தான் இருக்கணும். the whole nation was there. ஒரு பெரிய ஷெட்யூல் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்பதான் கொயர் ஒரு பாட்டு பாடுது, அவர் நல்லவர், அவர் இத சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது, 120 ஆசாரியர்களால ஊழியம் செய்ய முடியும். சார், ஃபுல் ஷெட்யூல் அவுட். ஆரம்ப பிரேயர், முடிவு பிரேயர், பாட்டு, அந்த வேலையே கிடையாது. இந்த வரிய பாடணும்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பினபடினால அவர்களால் ஊழியம் செய்ய. இப்ப உங்களை பார்த்து சொல்றேன் சார், அவர்களை ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு மூடின அதே மகிமை இன்னைக்கு ராத்திரி உங்க குடும்பங்களை வேணும்னா கையை தட்டிருங்க, இல்லனா கை தட்ட வேண்டாம். இப்ப விசுவாசத்தோடு கை தட்டுகிற ஊழியர்களே, இனி ஒவ்வொரு வாரமும் உங்க ஆராதனை அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கும். உங்க பிரசங்கம் அவர் மகிமை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சார், ஒரு வரி பார்த்த வேலை என்ன? பார்த்த வேலை ஒரு வரி பார்த்த வேலை. அவர் நல்லவர், அவர் கிருபை. நம்ம 5 பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் கீழே வர மாதிரி நினைக்கிறோம். அவர் நல்லவர், அவர் அவர்
I think it was heaven's plan to lift up this little choir boy Asaph. ஆசாப் என்கிற இந்த சிறிய choir, அந்த பாடல் குழுவில் இருக்கிற பையனை உயர்த்துவதற்காகவே ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டார். இவன் கையில கொடுத்து இவனை பாட வைடா. Let him keep singing, let him keep singing. நான் சொல்றேன், அவர் கிருபையை பாடுகிற சிலரை இந்த கூட்டத்துல இருந்து அடுத்த கூட்டத்துக்கு நான் வரும்போது உங்க நிலைமை மாறி கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. லைட் அப்படி கை தட்டுறீங்க. நான் தீர்க்கதரிசியாய் நின்று ஊழியனாய் நின்று அவரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனாய் சொல்கிறேன், அடுத்த கூட்டம் திருநெல்வேலியில நடக்கும் பொழுது ஆசாபின் உயர்வை விட ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் கொடுத்திருப்பார். I can feel the anointing in this place. கர்த்தருடைய அபிஷேகம் சில குடும்பத்தை நிரப்புகிறது. வாங்குறவங்க வெட்கத்தை விட்டு கையை தட்டி சத்தமா அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கத்துல சொல்லுங்க, ஒரு வரி பார்த்த வேலை. சொல்லுங்க, ஒரு வரி பார்த்த வேலை. ஒரே ஒரு வரி பார்த்த வேலை. சங்கீதம் 73 இருந்து 83 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா ஆசாபின் சங்கீதம். மை क्वेश्चन, choir boy நின்னவர் எங்க நின்னவர்? இப்போ சங்கீதத்தை எழுதிட்டார். நான் உங்க முன்னால சாட்சியா சொல்றேன், 15 வருஷத்துக்கு முன்னால choir boy நின்ன ஜான் ஜெபராஜ் இன்னைக்கு பாட்டு எழுதுறேன். இங்க நிக்கிறவங்க அதே ஸ்தானத்தில் கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க, அடுத்து நான் உங்களை பார்க்கும் பொழுது உங்க பாடல் சத்தமாக சார். கொயர்ல இருந்து வொர்ஷிப் லீடர் ஆக எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா? விட மாட்டாங்க சார். எவ்வளவு எம்புட்டு பாலிடிக்ஸ் இருக்கு தெரியுமா? ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, முத மைக்க பிடிக்கிறதுனால எத்தனை ஆத்த கடந்து வந்தாங்கன்னு. நிறைய பேர் நினைக்கிறான் ஜான் ஜெபராஜ் இப்பொழுது பெரிய போராட்டத்தை சந்திக்கிறார். சார், இதுக்கு அப்பனையே நான் பார்த்துட்டு வந்துட்டேன். என் முதல் மைக் வர்றதுக்கு முன்னாலேயே நம்மளை கேவலப்படுத்திட்டாங்க. இப்ப நான் பாக்குறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். ஆனா ஒன்ன சொல்ல முடியும் சார், அன்னைக்கு அட்ரஸ் இல்லாம கொயர்ல ஒளிஞ்சு நின்னு அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அப்படிப்பட்டவனை இப்ப உங்க முன்னால நிறுத்தி அவர் அவர் என் அழைப்பு எப்போ உபயோகப்படும்? என் மேல இருக்கிற அபிஷேகம் எப்போ உபயோகப்படும்? when will people come to know about me? என் ஊழியம் எப்பொழுது பிரபலம் அடையும்? என் மூலமா எத்தனை பேர் எப்பயா ஆசீர்வதிக்கப்படுவாங்க? வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டே இருக்கிறேன். அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க, விசுவாசிட்டே இருக்கிறேன். இந்த ராத்திரி நான் சொல்றேன், இத்தனை நாட்கள் செய்யாததை இப்ப நீங்க பாடுற ஒரு வரி, I have a proof. ஆசாப் என்கிறவன் சாதாரண பாடல் குழுவில் பின்னால நின்று பாடினவன ஆண்டவர் வேதாகமத்துல 11 சங்கீதங்களை எழுத வைக்க முடியும்னா இன்னைக்கு உங்க மேல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், திருநெல்வேலி சரித்திரத்துல கிறிஸ்தவ வளர்ச்சியில உங்க பெயரை பதிய வைப்பதற்கு இந்த ஒரு வரி போதும். இருதயத்திலிருந்து 2 கையை தலைக்கு மேல உயர்த்தி அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Who is reading the Bible today for me? யார் இன்னைக்கு வேதாகமம் வாசிக்கிறீங்க? வாசிக்கிறீங்களா? Thank you so much. இந்த ஆசாபுடைய டெஸ்டிமனியை கேட்டறலாம். சார், இந்த ஆசாப்பு ஒரு வரியை பாடினான் நீங்க, இவன் ஆண்டவர் உயர்த்தினான் நீங்க, இவன் எப்படி இருந்தான், என்னவா இருந்தான்? You must know about Asaph. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துல உங்களுக்கு கொடுக்க பெயர்களினால நீங்க பயந்து போய் அமைதியில உட்கார்ந்துறீங்க. Let me tell you, உங்களை அழைச்சது ஒருத்தர், உங்களை வளர்த்தது ஒருத்தர், உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கறது ஒருத்தர், உங்களுக்கு சாப்பாடு போடுறது ஒருத்தர், முடிவுல ரிவார்டு கொடுக்கறதும் அவர்தான். இடப்பட்ட நாட்கள்ல இவங்க யாரு சார் உங்களை கமெண்ட் பண்றதுக்கு? ஆண்டவர் உங்களை அழைச்ச அழைப்பு உண்மைன்னா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிங்க சங்கீதம் 73:22. This was his testimony. ஆசாப் தன்னை குறித்து, ஆசாபின் சங்கீதத்தை தன்னை குறித்து எழுதுறான்.
this was me எழுதுறோம். வாசிங்க சிஸ்டர். நான் காரியம் அறியாத மூடனானேன். போதும். காரியம் அறியாத மூடனானேன். உலகம் உங்களை முட்டாள்னு சொல்லுதா, உயர்வுக்கு ரெடியா இருங்க. உலகம் உங்களை ஒண்ணு அறியாதவன் சொல்லுதா, உயர்வுக்கு ரெடியா இருங்க சார். அட நாசரேத்திலிருந்து நன்மை வருமா, இந்த குடும்பத்திலிருந்து ஒரு பையன் மேல வருவானா அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ ரெடியா இருங்க சார். நான் காரியம் அறியாத மூடனா இருந்தேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். அப்புறம் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உலகமே உங்களை மூடன்னு சொன்னாலும் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும் உங்களுக்கு நல்ல பேர் கொடுத்திருக்காங்க? என்ன என்னைய பத்தி அதிகமா யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பாத்திருப்பீங்க. நீங்க அந்த அளவுக்கு ஃபேமஸா இல்லாதனால உங்களை யூடியூப்ல போடாம தனியா வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு தான் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க மேடம், எக்கோ உங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா இல்லையா? எப்ப இது தெரியாம விட்டு நாள் இருந்துட்டேன்னு உங்களை பார்த்து நான் சொல்றேன், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனாலும் இன்னைக்கு ராத்திரி ஒரு வார்த்தை பாடுறீங்க பாருங்க, அவர் காரியம் அறியது மூடானா இருந்தேன், பயந்து இருந்தேன். ஆனாலும் உங்க வலது கையை, என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். இந்த மைதானத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். உங்களை அந்த உலகமே அவமானமா பேசட்டும், ஆனால் நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் எங்க இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு பாஸ்டர் மருதையா முன்னால அவங்க முன்னாலாம் ஆராதனை நடத்தி பிரசங்கம் பண்றேன்னா எனக்கே உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. நான் தானே அது? எனக்கு தெரியும் நான் எங்க இருந்து வந்தேன்னு. எனக்கு தெரியும் சார் நான் எங்க இருந்து வந்தேன்னு. எனக்கு தெரியும் நான் எங்க இருந்து வந்தேன்னு. ஆனா ஒன்ன மட்டும் சொல்றேன், அவர் என் வலது கரத்தை, கிருபையை நம்புகிறவர்களை கர்த்தருடைய வலது கரம். சிலர் உணர ஆரம்பிச்சதுனாலதான் கை தட்டுறீங்க. இன்னைக்கு ராத்திரி உன் வலது கையை பிடிக்க ஒருவர் இந்த மைதானத்தில் இறங்கி, அவர் நல்ல, அவர் வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. Let it be a love song between you and God. அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆசாவுடைய டெஸ்டிமனியை பாத்தீங்களா? நான் முட்டா பேன்றேன். ஹலோ, ஆண்டவரால உயர்த்தப்படணுமா? தயவு செய்து ஒத்துக்கோங்க. ஒண்ணும் தெரியாது சார். நம்ம நிறைய மண்டையில ஏத்தி வச்சு நிறைய பேரை கேள்வி கேட்டு அவமானப்படுத்த நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கேட்டு நம்மளே உள்ள உட்கார்ந்துன்னு இருக்கோம். குண்டுச்சாட்சியில் குதிரை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக. ஆனா நான் எனக்கு ஒரு 4 months முன்னால ஒரு கால் வந்துச்சு. நான் யாரையும் தவறா பேச மாட்டேன், என் ஆண்டவருக்கு எனக்கும் தெரியும். இந்த மேடையில எல்லா ஊழியர்களையும் கனம் பண்றேன். என்னை யாரு தவறா பேசுனா நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு ஒரு 4 மாசம் நியூசிலாந்துல இருந்து ஒரு கால் வந்துச்சு. ஒரு பாஸ்டர், அந்த சர்ச் இங்கிலீஷ் சர்ச், அவர் என்ன ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் we want you in New Zealand, நீங்க நியூசிலாந்துக்கு வரணும். நான் கேட்டேன், இஸ் இட் தமிழ் சர்ச்? அது தமிழ் சபையா? இல்ல சார், இது ஹிந்தி சர்ச்ன்றாங்க. ஹிந்தி மே நஹி ஆதா ஹை சார். எனக்கு ஹிந்தின்னு எழுதி காமிச்சா கூட அது என்னன்னு தெரியாது சார். என்னையே கூப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, உங்க வீடியோவை நிறைய பேர் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க, நீங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம். நாங்க ஒரு முடிவு பண்ணோம், இந்த ஆராதனை எங்க சபைக்கு தேவை. எனக்கு கை தட்டாதீங்க, ஆனா இந்த ஆசாபையும் வெளியே கொண்டு வந்து என் வலது கரத்தை ஒருவர் பிடித்திருக்கிறார். அக்கா, ஆன்ட்டி, உங்க வலது கரத்தை ஒருவர் பிடித்திருக்கிறார். அங்கிள், தாத்தா, பாட்டி, அக்கா, உங்க வலது கரத்தை ஒருவர் பிடித்திருக்கிறார். இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க கைய பிடிச்சிருக்கிறது அவர் தான்றத இதை விட பெரிய மேடைகள்ல நிரூபிக்க அவர் போதுமானவர். ஒரு வரி பாடினா போதும் சார். கைய உயர்த்தி தலைக்கு மேல தட்டி, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் என்றும் உள்ளது. சரி, நாங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக ஒரு 4 ஆல்பம் போட வேண்டி இருந்துச்சு. எத்தனை ஆல்பம்? நான் 2வது ஆல்பம் ரிலீஸ் பண்ணி சில ஊருக்கு போனா சில ஆளு, நீங்க யாரு?
சிலர் என்கிட்ட கேட்பாங்க, உங்க கிருபையால் நிலை நிற்கிற பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, வச்சுட்டே எனக்கு ஆப்பு. அது சர்ச்சை நடின்புறம் எழுதுனது. அன்னைக்கு ஒரு பாட்டு உங்களை ராஜ் டிவில பார்த்தேன். நானே ராஜ் டிவி பார்த்தே கிடையாது. சார் 4 ஆல்பம் ரிலீஸ் பண்ணியே நிறைய ஆட்களுக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு பையன் ஒரு வரிய பாடி பெரிய ஆள் ஆயிட்டான் சார். இன்னைக்கு உங்க கையில இருக்கிற பைபிளுக்குள்ள சங்கீதம்னு ஒரு புத்தகம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள ஆசாபின் சங்கீதம். நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சில தாய் தகப்பன்மாரெல்லாம் கண்ணீரோட உட்கார்ந்துருக்கீங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு காலம் வராதுன்னு. வந்துட்டேன்ல, எனக்கு செஞ்சவர் உங்க பிள்ளைகளுக்கும் செய்வார்னு சொல்ல வந்துட்டேன்ல. இதே ஆண்டவர் இதே திருநெல்வேலி பட்டணத்துல உங்க பிள்ளைகளை ஆசாவை போல உயர்த்த அவர் ஆயத்தமாய். That was his testimony. அதுதான் சார் அவன் டெஸ்டிமனியே. ஆசாப் முதல்ல கொயர் பாய், பக்கத்துல சொல்லுங்க கொயர் பாய். டைம் ஆயிடுச்சு. கொயர் பாய். ரெண்டாவது he became a song writer. பாடல் எழுதுகிறவனாய் மாறிட்டான். இந்த மேடையில் எனக்கு வயசு மூத்தவங்க எல்லாம் இருக்கிறீங்க, ஆனா மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இனிமேல் நீங்க எழுதுற பாட்டுலாம் ஃபேமஸ் ஆகும், நிறைய சபைகள்ல பாடப்படும். ஃபாதர் பெர்க்மேன் ஐயா பாட்டு எழுதும்போது அவரை விட பாட எத்தனையோ பேர் வல்லவர்களா இருந்தாங்க. ஆனா அவர் பாட்டு இன்னைக்கு வரைக்கும் நிக்கி பாருங்க. புரியுதா நான் சொல்றது? ரைட். சத்தியமா சொல்றேன், என் பைபிள் காலேஜ்ல என்ன விட நல்லா பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அண்ணனுக்கு தெரியும். என்னை விட மியூசிக் வாசிக்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்பவும் என்னை விட பாடுறவங்க இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. ஆனாலும் நான் ஒரு வரி அவர்கிட்ட சொன்னேன், அவர் கை தட்டி அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் கை அப்படி வைங்க. ப்ரொஃபெட்டிக் ஆக்ஷன். இப்ப நீங்க பண்ண போறது பொரிச்ச கோழி மாதிரி வைக்க கூடாது, நல்லா நீட்டி வைங்க. வச்சிட்டீங்களா? வைர மாளிகை கோழி மாதிரிலாம் இருக்கு. ஏ அப்பா, புரோட்டா ரசிகர்கள் அப்படி வைங்க. சொல்லுங்க கொயர் பாய், இப்போ சாங் ரைட்டர் ஆயிட்டாரு. இப்ப நீங்க விசுவாசத்தோட உயர்த்தினீங்க பாத்தீங்களா, அந்த நிலைமையில இருந்து நம்ம கீழே போயிடாதீங்க. அப்படி இருங்க. சொல்லுங்க நான் உயர்ந்துட்டேன். அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை என்னை பெரியவனாக்கும். அவர் காருண்யம் என்னை, அவர் கிருபை உங்களை, கொயர்ல நிக்கிறீங்க பாத்தீங்களா, உங்க எல்லாம் பெரியவங்களாக்கும். கீழே உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா, உங்க எல்லாம் பெரியவர்களாக்கும். பாட்டுன்னு என்ன தெரியாம சைடுல உட்கார்ந்துருக்கீங்க, நம்ம பார்ட்டியில உட்கார்ந்துருக்க உங்களை எல்லாம் பெரியவராக்குவார். இந்த அந்த பக்கத்துல வாலண்டியர்ஸ் உங்களை பெரியவர்களாக்குவார். பார்க்கிங்ல நிக்கிறீங்களா, உங்களை பெரியவர்களாக்குவார். கடைசியில உட்கார்ந்து இருக்கீங்களா அண்ணன், உங்களை பெரியவர்களாக்குவார். சார் இன்னைக்கு தான் சார் இப்படி ஒரு கிறிஸ்டியன் கூட்டத்துக்கே நான் வந்திருக்கேன். You have come with a purpose. உங்களை ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறார். ஆசாப் என்கிறவன் ஒரு பெரிய ஃபேமஸான குடும்பத்திலிருந்து வரல, ஒரு வரிய பாடுறதுனால கர்த்தரால உயர்த்தப்பட்டான். இன்னைக்கு ராத்திரி என் கூட சேர்ந்து கைகளை தட்டி பாடுற உங்களையும் உயர்த்த அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சத்தம் மைக் க்ளோஸ் பண்ணி பாருங்க. மைக் பக்கத்துல வந்து அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. From choir boy to a songwriter. நல்லா கவனிங்க. நீங்க கிருபையை போற்ற போற்ற உயர்வு தான். அப்பாவை நீங்க கொண்டாட கொண்டாட உங்களுக்கு மேன்மை தான். முதல் சத்தமா ஆமேன்னு சொல்ற 2015 பேரை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பக்கத்துல இருக்கவங்க விட சத்தமா கைத்தட்டி ஆமேன்னு சொல்ற 3050 பேரை. From choir boy to a songwriter, from songwriter he became a seer. சீயர்னா தரிசனம் பார்க்கிறவராய் மாறினான். வாசிங்க 2 நாளாகமத்தின் புத்தகம், 2 Chronicles அதிகாரம் 29 வசனம் 30. Chapter 29 and verse 30. 2 நாளாகமம் 29-30 வாசிங்க. வாசிங்கக்கா. ஸ்தோத்திரமா. பின்பு எசேக்கியா ராஜாவும் சரி பிரபுக்களும் லேவியரை நோக்கி நீங்கள் இங்க பாருங்க, ராஜா சொல்றான், சார் கோயர் பாய் சார் எங்க இருந்து வரா, எங்க இருந்து வராங்க? கொயர் பாயின் நக்கல் எல்லாம் பாத்துறாதீங்க யாரையும். நான் கொயரை மட்டும் சொல்லல, கீழான ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் யாரையும் நக்கல் அடிச்சிடாதீங்க. தலையில எழுதிடுவார் ஒரு நாள், அவங்க பாட்டை தான் நீங்க பாடணும்.
from choir boy to a songwriter, from songwriter to a seer. வாசிங்கக்கா. எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி லேவியர்னா யார் தெரியுமா? ஃபுல் சிங்கிங் டீமே அவங்க தான். எல்லா வொர்ஷிப் லீடர் குழு அவங்க தான். அவங்கள பார்த்து சொல்றாரு. என்ன சொன்னாரு? நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபையும். சார், இந்த ஓரமா ஏறி வந்து இந்த 2வது வரிசையில் நின்னு கை தட்டி பாடின தம்பி அப்புறம் பாட்டு எழுத ஆரம்பிச்சு இப்ப அங்கிருந்து தரிசனங்களை பார்க்கிறவனாய் மாறு. இப்ப ஆவியில நிறைந்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஒரு வரியை பாடுகிற உன் குடும்பத்திலிருந்து திருநெல்வேலி பட்டணத்திற்கு பரலோகத்தின் தரிசனங்களை சொல்லுகிற ஊழியர்களை கர்த்தர் வெளியே கொண்டு, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பிள்ளை பாடுது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்க இருங்க, எங்க பாத்தீங்களா இல்லையா? அப்படியாக பாருங்க. உன் பேர் என்ன பேரு? சாரோன் ரோசா. எந்த ஊரு? எந்த ஊர்ல? திருநெல்வேலியா? சரி, ஏதோ ஒரு ஊரு. இப்ப என்ன பாடுன? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளது. உன்னை ஆண்டவர் உயர்த்துவார் சொல்லும். உன் குடும்பத்திலிருந்து கர்த்தர் உன்னை ஊழியக்காரி ஆடுறானே. Come on. அவர் நல்லவர், I bless you. அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பெரியவங்க பாடுனீங்கன்னு தெரியல. கொஞ்சம் ஜூம் வைங்களா அதுக்கு, அது முகத்தை காமிங்களேன். சார், எவ்வளவு எமோஷனலா இருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு லட்சம் செலவழிச்சோம். ஒன்னு விசுவாசத்துல முன்னால பக்கத்துல வந்து நின்று, அது எந்த குடும்பம்னு தெரியல சார். ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு அது பெரிய BMW எல்லாம் வந்து இறங்கல. பஸ்ல வந்து, ஆட்டோல வந்து, அடி வண்டியில வந்தாலாம். இது ஆவியானவர் செய்யாம நடக்கும். அவர் நல்ல, அவர் வல்ல, எழுதி வச்சுக்கோங்க அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய ஊழியக்காரியான்னு பாருங்க. சார், from choir boy, பாடல் குழுவில இருந்து he became a songwriter. ஒரு லைன் பாடி உங்க அப்பா அம்மா உனக்கு செபித்தாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. சேவா உயிரை வாங்குதேன்னு கூட்டத்துக்கு கூட்டு வந்தாங்களோ இல்லையோ தெரியாது. நீ கேக்குற ஸ்கூல்ல படிக்கிறியோ இல்ல கேக்குற சாப்பாடை சாப்பிட்டதே தெரியா. அன்பு தங்கம், உன்னை பார்த்து சொல்றேன்டி அழகி. இன்னைக்கு நைட்டு நீ ஒரு வார்த்தை பாடின பாரு, அவர் நல்ல, அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, from choir boy to songwriter. கீழ இருந்து இப்படி கொண்டாங்க. songwriter, from songwriter to a seer. ஞான திருஷ்டிக்காரன் அப்படியே பார்க்கிறவன், விஷன்ஸ் பார்க்கிறவன். உங்க பிள்ளைகள் பாடம் எழுதும் போதே சில விஷயத்தை பார்த்து எழுதுவாங்க. கண்ணை திறந்து இல்ல சார், உங்க பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே கை எழுத ஆரம்பிக்கும். நான் நிறைய பாட்டு தூக்கத்துல தான் வாங்கியிருக்கேன். கண்ணை மூடிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பிக்சர் உள்ள ஓடிட்டே இருக்கும், டிவி மாதிரி. இப்ப நான் மனசை விட்டு சொல்றேன், ஜான் ஜபராஜை விட 1000 மடங்கு நல்ல லிரிக்ஸ் எழுதுற ஊழியர்களை கர்த்தர் உங்க from seer what did he become? அவன் எதுவாய் மாறினான்? வாசிங்க. 1 நாளாகமம், First Chronicles 25:1 and 2. 1 நாளாகமம் 25 வசனம் 1-2. வேகமா வாசிங்க. அமத்சியா 25ஆம் வயதிலே. ஏக்கா 1 நாளாகமம் தானா? 25 தானா?
இப்படி பீதியை கிளப்ப கூடாது. மேலும் சுரமண்டலங்களாலும் சுரமண்டலம் இங்க பாருங்க கொயர் பாய், அப்புறம் பாட்டு எழுதுறவனா மாறினா, அதுக்கப்புறம் தரிசனம் பார்க்கிறவனா மாறினா, இதுக்கப்புறம் ஃபைனல் ஒரு டெஸ்டினேஷன். இன்னைக்கு ராத்திரி இந்த வார்த்தையை பாடுற எல்லாரும் மேலும் அந்த கிருபை வந்து இறங்கும். இந்த வரிய பாடுற எல்லாரும் மேலும் அந்த அபிஷேகம் வந்து இறங்கும். சுரமண்டலத்தினாலும் தம்புருவினாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் சார் கொயர் பாயா இருந்தவன் பாட்டு எழுதுறவனா மாறி தரிசனம் பார்க்கிறவனாய் மாறி இந்த ஒரு வரிய பாடினதுனால தீர்க்கதரிசியாய் மாற முடியும் என்றால் அவர் நல்லவர், அவர் இந்த ஒரு வரி போதும். கர்த்தர் உங்க ஊழியத்தை எங்கேயோ கொண்டு போவார், உங்க குடும்பத்தை எங்கேயோ கொண்டு போவார். அவர் கிருபை உள்ளது. இப்ப என்னன்னா இந்த கொயர் பாய் தான் புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் ஊழியத்தை தீர்க்க தரிசனம் சொன்னவன். இங்க பாருங்க, இயேசுவின் பாட்டை அவர் பாடுபடுவதை ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். The coming of the Messiah was prophesied by many prophets in the Old Testament. மேசியாவின் வருகையும் அவர் பாடும் சிலுவை மரணமும் கிறிஸ்துவின் ஊழியத்தையும் பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். ஆனால் யாரும் சொல்லாத எந்த தீர்க்கதரிசியும், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆவகு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, இத்தனை தீர்க்கதரிசிகள் சொல்லாதத இந்த ஒரு தீர்க்கதரிசி எங்க இருந்து, கொயர் பாயில இருந்து சாங் ரைட்டரா மாறி, அங்க இருந்து அப்படியே சீயரா மாறி, அங்க இருந்து ப்ராஃபட்டா மாறினா பாருங்க. இவனுக்கு இயேசுவின் ஊழியத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வெளியே வந்துச்சு சார். வாசிங்க சங்கீதம் 78:2. இந்த சங்கீதம் ஆசாபின் சங்கீதம். இது ஆசாப் எழுதின சங்கீதம். இங்க ஒருத்தன் இயேசு எப்படி பிரசங்கம் பண்ணுவாருன்னு சொல்றான். இத வேற எந்த தீர்க்கதரிசி வேதாகமத்துல சொல்லாதது. வாசிங்க சிஸ்டர். என் வாயை உவமைகளால் திறப்பேன். இயேசு உவமைகளை வைத்து பிரசங்கம் பண்ணுவார்னு வேற எந்த தீர்க்கதரிசியும் சொல்லல. வசனம் புரிஞ்சாதானே கை தட்ட முடியும். தம்பி யார் சொன்னா என்ன சொல்லலாம் என்ன, டீக்கரை விடுங்க, புரோட்டா கடை மூடிரும். குடும்பமா வந்திருக்கோம், சித்தி வந்திருக்காவ, அத்தை வந்திருக்காவ, போற வழியில சாப்பாடு வாங்கி கொடுக்கலன்னா மெனக்கிட்டு கிளம்பி வந்தேன், அப்படியே என்ன வெறு வயித்தோட அனுப்பிட்டான்னு சொல்லி வீட்டுல ஒல வச்சிருவாங்கன்னு பயந்து உட்கார்ந்து இருக்க பார்ட்டிகள்லாம் இருக்கட்டும். ஆனால் இவ்வளவு நாள் நான் வசனத்தை வேற விதமா பேசிட்டு இருக்கேன் பாருங்க. கொயர் பாயில இருந்து ஒருத்தன் சாங் ரைட்டரா மாறி, அங்கிருந்து சீயரா மாறி, ப்ராஃபட்டா மாறி, வேற எந்த தீர்க்கதரிசியும் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்றான். இயேசு உவமைகளால பிரசங்கம் பண்ணுவார். இத வேற எந்த தீர்க்கதரிசியும் ஏன் தெரியுமா? இவன் மட்டும்தான் சொன்னான். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. ஐயா இன்னொரு 10 minutes பிரசங்கம் பண்ணலாமா? தேங்க்யூ. இன்னொரு 10 நிமிஷம் பண்ணலாமா? அந்த அம்மா நீங்க கிளப்புங்க தம்பி. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? ஆசாப குறிச்சு முன்னால கேட்டிருக்கீங்களா? ஒரு வரி பண்ண வேலை தம்பி. ஏன் அண்ணாச்சி ஒரு வரி பண்ண வேலை. அன்பு ஊழியர்களே, ஒரு வரி பண்ண வேலை. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த தம்பி எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் நல்லவர்னே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு வரி பண்ண வேலை தான் இது. அவர் நல்ல, அவர் வல்லவர். இம்புட்டு நாள் இந்த பாட்டை பாடிட்டோம், காணிக்கை பாட்டு பாடிட்டோம், கைதட்டி பாடிட்டோம், சர்ச்சில் உட்கார்ந்து பாடிட்டோம், வீட்டு ஜெபத்திலையும் பாடிட்டோம். ஆனா இப்ப நீங்க பாடும்போது இந்த பாட்டை பாடினதுனால ஒருத்தன் எப்படி உயர்த்தப்பட்டான், அந்த உயர்வு எனக்கும் வரும் ஆண்டி. அவ்வளவுதான் ஆண்டி. அந்த உயர்வு என் பிள்ளைகளுக்கும் வரும் விசுவாசிக்கிறவங்க மட்டும் தலைக்கு மேல அவர் நல்ல,
யாராவது ஒரு வாலண்டியர் அவளை தூக்கி விடுங்களேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நீங்க மட்டும் அவர் நல்லவர். 1 2 3 அவர் அவர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இவ்வளவு பெரிய மைதானத்துல நம்ம அட்டென்ஷனை புடிச்சிட்டால. எப்பல ஒன்ட்ட ஏதோ இருக்குப்ல. இந்த பாட்டு பாட பத்தி அவர் நல்லவர், அவர் வல்லவர். வா என்ன கிணற விட்டுறாங்க, பாடு. அவர் நல்ல, நல்ல கை தட்டுங்க பாக்க அவளுக்கு. தேங்க்யூ செல்லம். இத பெத்தது யாரு? ஏக்கா, ஏய் ஏய் இஸ்ரவேல் அண்ணே, இந்த போன மீட்டிங்ல தீர்க்க தரிசனமா பேரை சொல்லி தூக்குன அண்ணே, உங்க பிள்ளைய தூக்கிட்டார் பத்தில ஆண்டவர் இன்னைக்கு. போன மீட்டிங்ல ப்ராஃபட் டீச்சோ அவர் பேரு, ஒய்ஃப் பேரு, என்ன பண்ணாங்க, என்ன நினைச்சாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு விட்டுட்டாரா? ரைட், ஆமா கில்லு தரலாம், ஆமான்னு சொல்லுங்க. விட்டுட்டாரா? See, it's prophetic again. இந்த உங்க மாலத்தை நீ தூக்கி இருக்காரு. அவர் நல்ல, அவர் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அவர் சரி, இன்னும் ஒரு மனிதனை குறிச்சு வேகமா சொல்லிட்டு 9:50-55 முடிச்சிடறேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பழக்கமா நம்ம ஊர்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. நோட்டீஸை பார்க்கும்போது ஆமா போய்க்கிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை. மிஸ் பண்ணிட்டீங்களா 2 நாள் பிரசங்கத்தை? வந்தவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்த வார்த்தை சூப்பர் பிரதர், ஆண்டவர் எங்க கிட்ட பேசினாரு பிரதர்னு சொல்றவங்க எல்லாம் கை தட்டுங்களேன். வராதவங்க அடுத்த தடவை மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வந்துருங்க சீக்கிரம், வெள்ளிக்கிழமையா வந்துடணும். இந்த 2 பேருக்கும் டேவிடோட கொயர்ல தான் ஒரு அற்புதமே நடந்துச்சு. These 2 men received a miracle by being a part of David's choir. இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், எடுத்த உடனே எல்லாரும் பெரிய ஆள் ஆயிர முடியாதுதான். எடுத்த உடனே பாட்டு எழுதிட முடியாது, எடுத்த உடனே தீர்க்கதரிசி ஆயிர முடியாது. உங்க சர்ச்சில் உங்க பாஸ்டர் கொயர் கூப்பிட்டாலும் ஹம்பிளா போய் நின்றுங்க. என்ன கொட்டாய் விட்டுட்டியே? உங்க பிள்ளைகளை ஆண்டவர் பாட அனுப்புனா தயவுசெய்து அனுப்புங்க. அனுப்பும் போது உட்கார்ந்து பார்க்க கூடாது, என் பிள்ளைக்கு மைக் இருக்கா, இந்த கொயர் மாஸ்டர் என் பிள்ளைக்கு மைக்கே கொடுக்க மாட்டேங்காரு, எல்லாம் கஷ்டப்பட்டுலாம் என் பிள்ளைக்கு புது சுடிதார் எடுத்து அனுப்புனேன். உங்க பிள்ளைக்கு மைக்கே இல்லைனாலும் பரவாயில்ல சார், உங்க பிள்ளை ஓரத்துல நின்னு ஒரு நாள் பாடும், அவர் நல்ல, அது போதும். தாவீதுடைய கொயர்ல இன்னொருத்த வந்து சேர்ந்தான். இவன் யாருன்னு வேகமா சொல்லிடுறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம், 1 நாளாகமம் 13:8-9. 2 சாமுவேல் 6:6 வாசிங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், நான் வேகமா சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதும் 30,000, எத்தனை பேரு? 30,000 பேரும் சேர்ந்து தேவனுடைய பெட்டியை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது இவங்க சாதாரணமா வரல, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடந்துட்டு. இங்க நிறைய பேர் கேள்வி, தம்பி நீங்க ஏன் ஆடிட்டே இருக்கீங்க? நல்லா கவனிங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருந்து உலகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்கொயரா தான் இருக்கும். வெளியே வந்து பார்த்தா தான் இவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியும். எத்தனையோ நாடுகளுக்கு போறேன், எத்தனையோ கண்டங்களுக்கு கான்டினென்ட்ஸ் போறேன், இங்க ஃபாரின் கண்ட்ரி டிராவல் பண்ண எல்லா ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. போய் கேட்டு பாருங்க. ஆப்பிரிக்கன்ஸ் தரையில நிக்க மாட்டாங்க, கொண்டாடுவாங்க. அமெரிக்கன்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க, ஆஸ்திரேலியன்ஸ் அப்படித்தான் இருக்காங்க. அது என்னன்னா கலாச்சாரம் கிடையாது சார், கலாச்சாரம் கிடையாது. பரலோகத்துக்கு ஒரு கலாச்சாரம் தான்.
தாவீது நடனம் ஆடினான். நடனம் ஆடுவது எனக்கு கட்டாயம் எல்லாம் கிடையாது. இந்த டைம் என்கிட்ட கேட்டாங்க, ஐயா நாங்க சிலுவை தியான கூட்டம் நடத்துறோம். நோ ப்ராப்ளம், ஐ ரெஸ்பெக்ட் யூ. பிரச்சனையே இல்லை. அதுக்கு தனியா நம்ம கான்சர்ட் நடத்துவோம், நிறைய வாலிபர்கள்லாம் வருவாங்க, இயேசுவை மறுபடியும் கொண்டாடத்தான் போறோம், டான்ஸ் ஆடத்தான், அது வேற விஷயம். ஆனா நீங்க ஒரு மனசுல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிறீங்களா? சார் மற்றவங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் விட எனக்கு நான் கிறிஸ்டியன்ஸ் அதிகம் சார். நான் எந்த இடத்துக்கு போனாலும் நான் கிறிஸ்டியன்ஸ் வந்து பேசுறாங்க. சார் உங்க பாட்டு நாங்க கேட்கிறோம், உங்க பாட்டை நாங்க கேட்கிறோம். உயிர் மலையோ நீரே. இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் நடனமாடி பாடிக்கொண்டு வருகிறார்கள். 30,000 தகுதி உள்ள இஸ்ரவேலர்கள். யாரு? David chose the qualified 30,000 Israelites to bring the ark of God back to Jerusalem. இவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு வரும்போது சும்மா வரல, ஒரே ஆட்டம் பாட்டம் ஓடிட்டே இருக்கு. இவங்க ரோட்ல வரும் பொழுது என்ன நடக்குன்னு தெரியும். மாடு மிரளுது, பெட்டி உருளுது, ஊசா வைக்கிறான். ஊசா தொட்டதுனால ஊசல் ஆடிட்டான். ஊசா தொட்டதுனால ஊசல் ஆடிட்டான், இறந்துட்டான். இப்ப நம்ம இந்த பிரசங்கத்தை எப்படி கேட்போம்? கர்த்தருடைய மகிமையை தொடக்கூடாது தம்பி, கர்த்தருடைய மகிமையை தொடக்கூடாது சகோதரி. சரி, ஆனா அந்த விஷயத்திலையும் ஒரு புதிய ஏற்பாட்டின் ரெவலேஷனை பரலோகம் வச்சுச்சு சார். என்னன்னு சொல்றேன். 2 சாமுவேல் 6:6. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது. நாகோனின் களம் எந்த இடம்? ஒண்ணு இல்ல சார், இந்த குரூப் அப்படியே வாராக. நாகோனின் களம், நாகோன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய இடத்துக்கு வந்த உடனே தான் மாடு மிரளுது. இப்ப இதே ஸ்டோரிய நாளாகமத்தின் புத்தகத்திலும் பதிந்து வைத்திருக்கிறாங்க. இட் வாஸ் ரெக்கார்டட் அகைன். இப்போ 1 நாளாகமத்தின் புத்தகம் 13:9 வாசிங்க. அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்தபோது. சார் நாகோனா கீதோனா? ஜான் ஜெபராஜ் திருநெல்வேலி வந்தார். அடுத்து இன்னொன்னு, ஜான் ஜெபராஜ் தூத்துக்குடி வந்தார். திருநெல்வேலி வந்தாரா தூத்துக்குடி வந்தாரா? 2 சாமுவேல் என்ன சார் வாசிச்சோம்? நாகோனின் களம்னு வாசிச்சோம். இப்ப அதே ஸ்டோரியை இங்க மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி கீதோனின் களம்னு போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்லுவாரா? சொல்லவே. அப்ப அதுல ஏதோ ஒரு அவர் நல்ல அவர் நாகோனை கொல்லுவது தேவ திட்டம் அல்ல. ஆனா அதன் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் புதிய ஏற்பாட்டின் ஒரு வெளிச்சத்தை பரலோகம் கொடுக்க ஆசைப்பட்டது. நாகோன் என்பதற்கு அர்த்தம் நல்ல கவனிங்க. நாகோன், நேகான் இங்கிலீஷ்ல கூகுள்ல போய் வீட்டுல அடிச்சு பாருங்க. நேகான் மீன்ஸ் பியர்ஸ். நல்ல கவனிங்க, குத்து, ஈட்டியால் குத்து அப்படின்னு அர்த்தம். பியர்ஸ், சொருகுன்னு அர்த்தம். கீதோன் என்பதற்கு என்ன அர்த்தம்? அதே இடம் தான், அதே இடம் தான். ஆனா நாளாகமத்துல இன்னொரு பேர் ஆவியானவர் ரிவீல் பண்றாரு. இங்க நீ கீதோன் எழுதுன்றாரு. கீதோன் அப்படின்ற அர்த்தம் என்ன தெரியுமா? சாரி, நாகோன் என்பதற்கு prepared place, ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் என்ற அர்த்தம். கீதோன் என்பதற்கு பியர்ஸ் என்ற அர்த்தம். நாகோன் என்பதற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம், prepared place. கீதோன் என்பதற்கு பியர்ஸ் என்ற அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஊசா என்கிற ஒரு மனிதன் செத்து போனான். ஊசா என்பதற்கு God's strength, Almighty's strength, சர்வ வல்லவருடைய பலன் என்ற அர்த்தம். நான் மறுபடியும் சொல்லுங்க. நாகோன் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம், கீதோன் ஈட்டியால் குத்தப்படு என்ற அர்த்தம், ஊசா சர்வ வல்லவருடைய பலன். ஓபேத் ஏதோம் என்றால், ஓபேத் என்றால் சர்வன்ட், ஏதோம் என்றால் பிளட். நல்லா கவனிங்க, சர்வன்ட்னு சொல்லலாம், ஸ்லேவ் அடிமை என்றும் சொல்லலாம், ரத்தம் என்றும் சொல்லலாம். நாகோனின் களம் வந்த பொழுது கலைந்தது, கீதோனின் களம் வந்த பொழுது கலைந்தது. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் வந்த பொழுது சொருகப்பட்டது, அதுக்கப்புறம் சர்வ வல்லவருடைய பலன் மரித்தது, அதுக்கப்புறம் ரத்தத்தினால் ஒரு அடிமை விடுவிக்கப்பட்டான். இது அப்படியே நியூ டெஸ்டமென்ட் கொண்டு வாங்க. ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் கொல்கதா. அங்கே ஒருவர் ஈட்டியால் சொருகப்பட்டார். அவர் பெயர்
சர்வ வல்லவருடைய பலன் எனக்காய் சிலுவையில் மரித்தது. அதனால் இந்த அடிமைகள் இரத்தத்தினால் மீட்க இதுக்குதான் சார் கிருபை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்ல ஓபேத் ஏதோம் என்றால் ரத்தத்தினால் வாங்கப்பட்ட அடிமை. இப்போ இஸ்ரவேலர்கள் தெருவுல போயிட்டு இருக்கும்போது ஓபேத் ஏதோம் மனைவி எல்லாரும் ஜன்னல் வழியா பார்த்திருப்பாங்க. என்ன பார்த்திருப்பாங்க? இப்ப நீங்க வந்து இந்த சிலுவை தூக்கிட்டு போவீங்கல்ல ஈஸ்டருக்கு முன்னால, அப்ப தெருல எல்லாரும் பாப்பாங்க, பாத்தியலாடி இவங்க தான் அந்த சர்ச்சுக்காரங்க. இப்ப தாவீது சமஸ்த இஸ்ரவேலர்களும் வரும் பொழுது அங்க இருக்கிற எல்லா புறஜாதியாரும் ரோட்டுக்கு வரக்கூடாது, ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எட்டி பட்டு தான் பாப்பாங்க. ஏய் அந்த போறான் பச்சாடி, அவர் தாண்டி தாவீது, அவர் தான் நம்ம கோலியாத்த, அவர் தான் புருஷனை பார்த்து நீங்களும் இருக்கீங்கள, இந்த முருங்கைக்காய் எட்டி பாருங்கன்னா கூட பறிக்க முடியல. அவரை பாத்தியலா இல்லையா? ஒரு கல்லாம் அப்படியே மண்டையில பதிஞ்சிருச்சான். இந்த பின்னால போறான் பாரு, அவன் தான் ஆசா, அந்த போறான் பாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மாடு மிரளுது, ஊசா கையை நீட்டுறான். அதாவது ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்தில் ஊசா மரிக்கிறான். இந்த இரத்தத்தின் மூலமாய் ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு பெட்டி திரும்புகிறது. சார் எனக்கு தகுதியே இல்ல, நான் அதை தூரத்துல இருந்து தான் பார்க்கணும்னு நினைச்ச ஒரு அடிமையின் வீட்டுக்கு பரலோகம் பிளான் பண்ணி பெட்டியை திருப்பி விடுது. ஆசாப் கொயர் பாயில இருந்து தீர்க்கதரிசியானான். இன்னைக்கு ராத்திரி தகுதி இல்லாத சிலரை ஆண்டவர் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு ராத்திரி பெட்டியை திருப்பி விடுவார். அந்த பெட்டி வந்தால் போதும். வசனம் சொல்லுகிறது 3 மாதம் ஓபேத் ஏதோமும் அவன் வீட்டாரும் அவனுக்குரிய யாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த ராத்திரி தகுதி இல்லாத சிலரை ஆண்டவருடைய பெட்டி தேடி வருகிறது. உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை மட்டுமல்ல, உங்க வீட்டில் இருக்கிற சின்ன டப்பா முதற்கொண்டு ஆசீர்வாதம். சார் வசனம் சொல்லுது ஓபேத் ஏதோம் அவன் வீட்டாரு அவனுக்கு உண்டான யாவும். உங்க காரும் ஆசீர்வதிக்கப்படும் சார், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும் சார். கவலைப்படாதீங்க. பக்கத்து வீட்டுல 6 வருஷமா கொய்யா செடியில கொய்யா இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க செடியில மட்டும் மாசம் மாசம் பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாரும் ஓபேத் ஏதோம் வந்து கேட்டுப்பாங்க, ஏ தம்பி அடிச்சுட்டியப்பா, அடிச்சுச்சப்பா உனக்கு லாட்டரி, நீ அப்படியே திருப்பிட்டியடா, என்ன விவரம், நீ எப்படி ஆசீர்வாதமா இருக்க? இவன் சொல்லுவான், நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா ஒண்ணே ஒண்ணு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஒருத்தன் செத்தா நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி நீங்களும் நானும் சொல்லணும், ஒருவர் மரித்தார், நாங்க ஆசீர்வாதமா இருக்கோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சார் ஓபேத் ஏதோம் புறஜாதி, ஆமாவா இல்லையா? According to the law, only the Levites must come and join the choir. ஆமாவா இல்லையா? லேவி கோத்திரத்தில் இருந்தவங்க தான் ஆராதனை குழுல வந்து சேர முடியும். ஆனா முதல்ல பரலோகம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒன்றுக்கு உதவாத ஓபேத் ஏதோமையும் ஆசாபின் அருகில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நம்ப முடிஞ்சா நம்பிக்கோங்க, இல்லட்டா Facebookல எழுதிக்கோங்க. என்ன தெரியுமா? ஏல அது யார் தெரியுதா? ஏ ஆமா, யார் இது? ஏ கோவிந்தன். இவன் யார் தெரியுமா? ஏ கோட்டர் கோவிந்தன். ஏல அவன் எங்க என்ன பண்ணுதான்? ஏ கொயர்ல பாடிக்கிட்டு இருக்கான். நீங்களும் நானும் நேரப்பா ஐயாட்ட சண்டை போடுமா இல்லையா? ஐயா என் பிள்ளை 5 வருஷமா வயலின் படிக்கு, என் பிள்ளை 4 வருஷமா கீபோர்டு படிக்கு, ஒரு காணிக்கை பாட்டு கூட நீங்க தரமாட்டீங்க. இந்த பையன் நேத்து வரைக்கும் குடிச்சுக்கிட்டு இருந்தான் தெருவுல, அந்த பையல கூட்டு பாட் அதைத்தானையா பரலோகம் பண்ணுச்சு. ஓபேத் ஏதோமுக்கு கீர்த்தனை தெரியாது, ஓபேத் ஏதோமுக்கு பாமாலை தெரியாது, ஓபேத் ஏதோமுக்கு ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் தெரியாது, ஓபேத் ஏதோமுக்கு லேவி ஊழியர்களின் பாட்டு தெரியாது, உயர்மலையும் தெரியாது, சமவெளியும் தெரியாது. ஆனால் ஓபேத் ஏதோம் பாடினது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமா அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
தெரியல, திருநெல்வேலியில் வாட்ச் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுது. போனை மாத்தம். இதோட முடிச்சிடுறேன். ஓபேத்யேதோமை மட்டும் ஆண்டவர் கூப்பிட்டு இந்த பாட்டை பாட வச்சிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை சார். இப்ப ஆண்டவர் வேற ஒரு காரியத்தையும் செய்யறாரு. டக்குன்னு 1 நாளாகமத்தின் புஸ்தகம் சிஸ்டர் 16வது அதிகாரம் 16. அவர் இருங்க, 1 நாளாகமும் 16வது சாப்டர் தான் சொன்னா, அதுக்குள்ள அவர்ன்ட்டியல. 1 நாளாகமும் 16:37 வாசிங்க சிஸ்டர். ஒரு நிமிஷம், இதோட நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். டைம் இல்லாத, இல்லாட்ட இன்னொரு 5-6 பாயிண்ட் சொல்லலாம். பரவாயில்ல, மறுபடியும் கூப்பிடுவாங்க. மதிப்புக்குரிய பெரியவர்களே, சரி விடுங்க, வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தின் அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு இப்போ டேவிட் என்ன பண்றான்னா, கவனிங்க, டேவிட் ஆசாப்பையும் அங்கதான் நிறுத்துறான், இந்த ஓபேத்யேதோமையும் கொயர்ல தான் நிறுத்துறான். ஏன் கொயர்ல பாடினா பிரச்சனை இல்ல சார், வேற ஒரு வேலையை பண்ணிவிட்டான் தாவீது. வாசிக்கக்கா. பின்பு பெட்டிக்கு முன்பாக, எந்த பெட்டி? உடன்படிக்கை பெட்டி, ஊழியம் செய்யறது. இந்த பெட்டிக்கு முன்பதாக நித்தம் அன்றாட முறையாக, அதாவது 24 hours மினிஸ்ட்ரி, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு தாவீது ஒரு டீம் எடுக்காருங்க. யாரெல்லாம் வாசிங்க? அன்றாட முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும். எங்க இருந்து வந்தாங்க? இந்த கொயர் பாய் சார். இந்த பேர்த்தால் நின்னு லேட்டா ஓடி வந்து ஏச்சு வாங்கினா பத்தியா? எல்லாம் என்னல ட்ரெஸ் ஃபுல்லா இங்கா இருக்கு சார், அடுத்த வாரம் ஒழுங்கா துவைச்சிட்டு வரேன் சார் அப்படின்னு ஏச்சு வாங்கிட்டு ஒரு கொயர் பாய் பின்னால நின்னா பாத்தீங்களா? இப்ப அவனை கூப்பிட்டு தாவீது சொல்றாரு, டே, from today you are a full time minister of God. இன்று முதல் நீ முழு நேர ஊழியர். என்ன சார் பண்ணா? எந்த பைபிள் காலேஜ்ல படிச்சான்? அவர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஓகே, ஆசாபையும் அவன் சகோதரரையும் ஓபேத்யேதோமையும் ஓபேத்யேதோமே ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு நிக்காப்ல. பாட்டு தெரியுமா? வசனம் தெரியுமா? உங்க அப்பா அம்மா ஞானசனம் எடுத்தாவளா? சந்தா குடுக்கியா? அப்புறம் எப்படில வந்த? அவர் நல்ல, அவர் சரி, ஓபேத்யேதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய, அங்கதான் வச்சாரு ட்விஸ்ட். ஓபேத்யேதோமை மட்டும் கூப்பிட்டு பெட்டிக்கு முன்னால ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கொடுத்திருந்தாருன்னா நீங்களும் நானும் சொல்லுவோம், ஒருத்தன் செத்தான், இவன் உள்ள வந்தான். இயேசு இறந்தாரு, நான் மட்டும் உள்ள வந்தேன். இப்ப என்ன வசனம் சொல்லுது? ஓபேத்யேதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. இந்த மைதானத்துல உட்கார்ந்து இருக்கிற சிலரை பார்த்து சொல்றேன், இப்ப ரட்சிக்கப்படாம இருக்கிற உன் குடும்பத்தின் அங்கத்தினர் அடுத்த மீட்டிங்ல இங்க வந்து உட்கார். அதே சொந்தக்காரன், இப்போ உன்னை டார்ச்சர் பண்ற அதே சொந்தக்காரன் மைக் எடுத்து சொல்ல போறான். என்ன தெரியுமா? இயேசு ஜீவிக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்ல, அவர் ஒரு பாடல் வரி செஞ்ச அற்புதம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Stand, lift the hand, sing the song. God is with us. இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. விசேஷமாய் காவல்துறைக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ சோ மச். 2 கையை உயர்த்தி நான் ஐயாட்ட மைக்க கொடுக்க போறேன். இப்ப நீங்க மட்டும் பாட போறீங்க. அவர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளதே. நன்றி, நன்றி. அடுத்த வெள்ளிக்கிழமை மேக்ஸ்வெல் வர்றார். தயவுசெய்து எல்லாரும் வந்துருங்க. சேர் வாடகைக்கு நான் வாங்குறேன். தயவுசெய்து எவ்வளவு பேருன்னா இப்ப சேர் பத்தல. தயவுசெய்து வெள்ளிக்கிழமை இதே மாதிரி வந்தீங்கன்னா நான் சேரை தொடர்ந்து அதே மாதிரி வைத்துக் கொள்வேன். மிக்க நன்றி. அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு எல்லா ப்ரோக்ராமும் யூடியூப்ல, சர்ச் டிவில லைவ் டெலிகாஸ்ட் போய்கிட்டே தான் இருக்கு. ஒரு சுவிசேஷ ஊழியமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த கூடுகைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு மரிடம் ஜெபித்து நிறைவு செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே,
இன்னொரு முறை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர், உமக்கு தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளை சுகபத்திரமாக நீர் அழைத்து வந்தீர், உமக்கு தோத்திரம். எங்களுடைய ஒரே நோக்கம் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்கு எங்களை கருவியாக எடுத்து நீர் பயன்படுத்துகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறோம், எங்களுடைய வாழ்விலை செயல்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்போதும் புறப்பட்டு செல்கின்ற போது உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய முகவரி உம்முடைய பிரசன்னம், எங்களுடைய தகுதி உம்முடைய பிரசன்னம். கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு அருள் தாரும். காலையிலே உம்மை துதிக்கும் துதியோடு எழும்ப நீர் எங்களுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன்.